இந்த அஜ்னபி மஹரமி உறவு பண்ற விஷயத்துல நம்ம ஊர்ல உள்ள இன்னொரு தப்பு என்ன தெரியுமா? வீட்டுக்கு வேலைக்கு ஓடாதி மேசன் வார, குடும்பத்துக்கு அயருக்கு ஆட்டாக்காரன் இருக்கிறது. இவங்களோட தனிய கதை, தனிய பயணம், தனிய வேலை. ஆட்டாக்காரனோட சும்மா பொண்டாட்டி கொம்பி போற மாதிரி சிட்டிச்சு மகுண்டு போற. அப்ப இடைக்கிட அயர் இல்லாத அயர் எல்லாம் ஓடுது. நிறைய ஆட்டோ டிரைவர்ஸ் என்ன மன்னிச்சுக்கோங்க, நல்லவங்க நீங்க இருக்கிறீங்க, ஆனா நிறைய தப்பு நடக்கிறது ஆட்டோ டிரைவர். கள்ள தொடர்கள் கூட புருஷம்பள்ளி நாட்டுல பிள்ளைகளை வகுப்பு கூடுறது, பேங்கு கூடுறது, அங்க விடுறது, இங்க விடுறது, ஒரு ஆட்டோக்காரன் ஒருத்தர் வச்சுக்கிட்டாலுண்டா இது சேஃப். என்ன சேஃப்? தனியா பயணம் போனா ஆட்டோவில் போறேன் என்ன, ஆனா தனியா அவங்க ரெண்டு நம்புறாங்க. அப்படியே பேசிக்கிட்டே போய் பேசிக்கிட்டே வர்றது, லொச்சில ரூம் போட்டு தங்குறது, அம்பாறை போறது, அவன் வீட்டை வந்து அவர் தங்குறது, என்ன நிறைய தப்பு நடந்துகிட்டு இருக்கு. அப்ப தனிமை, அஜ்னபி மஹரமி உறவு பேணப்படல. வீட்டை வேலைக்கு வார அவர் புருஷன் வெளிநாட்டுல இருந்துட்டு காசு அனுப்புற, ஊட்ட கட்டு அங்க ஊட்ட மட்டும் அகற்றாள் அவள், வாழ்க்கையே கட்டிக்கிட்டு இருக்காள். அந்த மேசன் தான் கறி பண்ற, அந்த மேசன் தான் டிசைன் சொல்ற, அந்த மேசன் தான் கம்பி பண்ற, அந்த மேசனோட டிஸ்கஷன், இந்த வீடு கட்டுற சம்பந்தமான ஒரு டிஸ்கஷன் நடந்துகிட்டு இருக்கு. நடந்துகிட்டு இருக்கு. என்ன செய்வான் தெரியுமா அந்த மேசன்? எப்படி நடந்தது தெரியுமா அந்த சம்பவங்கள்? போனை சார்ஜில் போட கொடுக்குற, போனை சார்ஜில் போட கொடுக்குற, பெட்டன் இல்லாம, என்ன லொக் இல்லாம, போனை லொக் பண்றல, யார் பண்ண வேணாலும் ஓபன் பண்ணி பாக்குற மாதிரி போனை செட்டப் பண்ணி, அதுல கேலரிக்குள்ள செக்ஸ் படம் போட்டு, வீடியோ போட்டு, எல்லாம் செஞ்சு போட்டு, கொஞ்சம் சார்ஜில் போடுங்க, அவனுக்கு நல்லா தெரியும் சார்ஜில் போட்டு அந்த போனை நோண்டுவாங்கன்னு நல்லா தெரியும். அதுல தொடங்க, அதுக்கண்டே வேணுமென்று சார்ஜில் போட கொடுக்கணும். சார்ஜில் போட்டதை எடுக்க வரக்குள்ள ஒரு சிரிப்பு, இப்படி போனை கொடுத்து விட்டு இப்படி கைய உதறேன், நாங்க பார்த்து காட்டுறேன். இல்லாட்டி அவங்க கேட்கறேன், என்ன ஒன்னும் பார்க்கலையே, ரெண்டாவது ஒரு சிரிப்பு. இதுல இருந்து கனெக்ஷன் ஸ்டார்ட். பத்த வைக்கிற பஞ்சையும் நெருப்பையும் போன்ல வச்சு கொடுக்காங்க, அதுல பத்துது. நிறைய தப்பு நடந்துட்டு இருக்குது, வல்லாஹி நடக்குது, உண்மை. இப்படி எல்லாம் பிளான் பண்ணி செய்வானுகள். இதுக்கெல்லாம் பெரிய கோர்ஸ் முடிச்சிருப்பானுகள் போல இருக்குது. பிளான் பண்ணி செய்யறது. கோபிஷத்துல நின்றுகிட்டு தண்ணி கேட்கறது, ஏண்டா கீழே இருந்து குடிச்சு போட்டு போக மாட்டியா? கோபிஷத்துல நின்று தண்ணி கொடுத்தா தண்ணி எப்படி கொடுப்பாரு பொம்பளை? அவன் எப்படி நின்று வேண்டுவான்? சிந்திச்சு பாருங்க. அவனுக்கு நல்லா தெரியும், மகனை கடை கூட்டத்து போறதான் தண்ணி ஏம்பா. இந்த ஆம்பளை இல்லாத நேரம் கோபிஷத்துல நல்லா தெரியும். மேல கட்டுறவனுக்கு தெரியும், இங்க ஒருத்தரும் இல்ல, அவரும் வழியே வெளிநாட்டுல மகன் தண்ணி தந்துகிட்டு இருந்தவன் அண்ணா போறாள், தண்ணி இனி தண்ணி கொடுத்தா நாம என்ன தண்ணி இறங்கி வந்து குடிச்சு போட்டு திரும்ப இல்லையான்னு சொல்லணும். இல்லாட்டி அந்த இளவு வீட்டை புரிஞ்ச மந்தத்து பிறகு கட்டுற படத்துக்கும் பொம்பளைகளுக்கு என்ன தொடர்புங்கிறது? அது போய் நின்றுகிட்டு டிசைன் சொல்றதும் பெஷன் சொல்றதும், அதை அப்படி செய்யுங்களேன், இதை இப்படி செய்யுங்களேன்ங்கிறதும். இந்த பெண் ரோஷம் இல்லாத பெண்ணு, இதை பேச விட்டு பார்த்துட்டு இருக்கிறவன் ரோஷம் இல்லாத ஒரு ஆம்பளை. இவ்வளவு தப்பு நடந்துகிட்டு இருக்குது. இந்த தப்பெல்லாம் நடந்ததுக்கு பிறகு தப்பு சொல்றோம். அங்க தப்பு சொல்லணும் உங்களை, நாம விட்ட தவறு, நாம விட்ட பிழை. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, இந்த தவறுகள் எல்லாம் நடக்க கூடாது. அப்ப தனிமையில வீட்டுக்கு வேலைக்கு வரவங்க, டிரைவர்ஸ், என்ன வளமை அயர்வடிக்கிற இந்த தனிமைகள், இப்படியான இந்த தனிமைகள் இருக்கிறது. காட்டு வாங்குறதுக்கு ஒரு ஆள், கடைக்கு போறதுக்கு ஒரு பொடியன், காட்டு ரீலோட் போட நம்பரை கொடுத்து, அவ்வளவுதான். ரீலோட் போறதுக்கு கொடுத்து, இந்த பிஸ்கால் சந்தையில் என்ன இருக்கிற சலூன் கடை ஒன்றுல ஒரு நாள் முடி வெட்ட போயிட்டு இருக்கேன். ஒரு 12 வயசு 13 வயசு இருக்கு ஒருத்தருக்கு முடி வெட்டு பட்டுக்கிட்டு இருக்கு. அவரை பெச்சில் ஒரு ஆள் பக்கத்துல நிக்கார். நான் போய் இருக்கேன் எனக்கு முடி வெட்டுறதுக்கு. நவடத்து எப்படி கதைக்கான இல்லைண்டா, அவன் முடி வெட்டிட்டு இருக்கிறவன், மச்சான் நான் தந்த நம்பருக்கு அடிச்சு பார்த்தேன். ஆட்களுக்கு ஒரு 13 வயசுக்குள்ளான்னு இருக்கும். வல்லாய் நடந்த கேஸ் கேட்டுக்கு திக்கஞ்சம்மா. அதுக்கு சொல்ற, அவள் ஆன்சர் பண்றாள்டா, அவள் ஆன்சர் பண்றாள் இல்லடா, முதல் தந்த நம்பர் காட்டுங்க சக்சஸ், அது காட்டுங்க கதை போகுதா செருப்பல பட்டா நாயுடா. எவன் பெற்ற பிள்ளைகள் இதெல்லாம் நாம பார்த்துக்கிட்டு இருக்க கூடாது. அதுக்கு பிறகு வாய பொத்திக்கிட்டு இருந்தான் சின்ன பிள்ளை. அப்ப என்ன நடக்குதுண்டா, நாம சின்ன பிள்ளை நினைச்சுதான் நம்பரை கொடுக்கிற பொம்பளையன்.
தம்பி இந்த நம்பருக்கு ஒரு 100 ரூபாய் ரீலோட் போடு தம்பி, நீயும் 10 ரூபாய் ஆயிடுகண்ட. அவன் அந்த நம்பரை வச்சுக்கிறான். 6 கிடக்குது. ஒரு கம்பு துண்டுல புடவை கடந்தா சரி, அவடத்தை நிக்கானுகள் இப்ப பொடியம்மா இருக்கு. பொம்பளையா இருந்தா சரி, அவ்வளவுதான். அது உம்மா பெரிய மடை வயசு, உம்மா மடை வயசு, கிழவி, சின்னது பெருசி எல்லாம் அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. அப்ப இந்த ரீலோட் கொடுக்க நம்பரை கொடுக்கறது, அந்த நம்பர் அங்க சேவ் பண்றது, அதுல இருந்து மிஸ்கால்கள் வர்றது. மிஸ்கால் என்ன? அது உங்களோட போன் நம்பர் இப்படியே போயிருக்கின்ற அர்த்தம். அப்ப இப்படி தவறு நடக்கிறது. அதுல உங்களோட பேச்சை வச்சு தெரியும் தட்டுங்கள் திறக்கப்படும் கச்சிதமாவும் பிடிச்சுக்குவான். ஒத்த பேச்சு ஒரு பேச்சிலே வாப்பான்னு போன வைக்கணும். அதுதான் 33வது அத்தியாயத்தின் 33வது வசனம். தெளிவா பேசுங்க அல்லாஹ் தஆலா சொல்றான். பேசினா ஒத்தை அடியா தெளிவா பேசுங்க. இந்த இறக்கம் காட்டுறது, சலுகை காட்டுறது, நல்லெண்ணம் வைக்கிறது ஏலாது. அவர் தங்கமா இருக்கட்டும். ஏலா நீங்க தனியே இருந்து பேச இயலாது, கூடாது, பேச இயலாது. நடந்துகிட்டு இருக்கு. ஒருத்தர் வெளிநாட்டுல இருந்து